ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. விஸ்வாமித்திரரை சரணமடைஞ்சு தான் உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணும்னுட்டு ஆசைப்படுறார் திரிசங்கு. அந்த யாகத்தை மற்றவாள்லாம் நடத்த மறுத்துடுறா. இந்த விஸ்வாமித்திரர் நடத்த ஏற்றுக்கிறார். அப்போது மற்றவாளை கூப்பிடுறார், இந்த யாகத்துக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் மகோதயர்ன்ற ரிஷியும் வசிஷ்டரின் மகன்களும் நடத்தக்கூடாத யாகத்தை நடத்தக்கூடாதவர் நடத்துகிறார்னு சொல்லி அழைப்பை ஏற்க மறுத்துடுறாங்க. இதை அறிஞ்ச விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபம் அடைகிறார். எல்லா உலகங்கள்லேயும் நிந்திக்கப்படுற ஒரு வேடனா அந்த மகோதயம் மாறக்கடவான்னு சபிச்சுடுறார். நாயின் மாம்சத்தை உணவாக உட்கொண்டு விகார உருவம் படைச்சவாளாக வசிஷ்டரின் மகன்கள் மாறக்கடவர்னு சாபம் வந்துடுறது. அவருடைய சாபமும் அந்த நேரமே பலிச்சுடுறது. பின்னர் விஸ்வாமித்திரர் திரிசங்குக்காக யாகத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். யாகத்தில் அழைக்கப்பட்ட தேவர்கள் அங்கே வர மறுக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் தாங்க முடியாத சினம் அடைகிறார். திரிசங்குவை பார்த்து, ராஜாவே, என்னுடைய மேன்மையை இப்போ பார். உன்னை இப்பயே இந்த உடலுடைய சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். கடும் தவம் செஞ்சு நான் அடைஞ்ச வன்மை என்கிட்ட கொஞ்சம் மீதி இருக்குன்னாக்கா ராஜாவே, அந்த தவ வலிமையில் நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆவேசத்தோடு பேசுகிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே திரிசங்கு ராஜா தான் உடலோட மேலே ஏறி சொர்க்கத்தை அடைகிறார். ஆனால் தேவேந்திரன் அவரை பார்த்துட்டு, நீ சொர்க்கத்தில் இடமுடையவன் கிடையாது, திரும்பி கீழே போ, தலை கீழே பூமியில் போய் விழுன்னு கட்டளை விட்டுறார். இப்படி தேவேந்திரனால் தள்ளப்பட்ட திரிசங்கு, விஸ்வாமித்திர முனிவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கதறினபடி பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கிறார். அவருடைய கதறலை கேட்ட விஸ்வாமித்திரர், நில், அப்படியே நில் அப்படின்னு கட்டளை இடுறார். திரிசங்குவும் அப்படியே நிற்கிறார். கோபத்தினால தன்னையே மறந்த விஸ்வாமித்திரர் திரிசங்கு தலைகீழாக நின்ன இடத்துலையே தன்னுடைய சக்தியினால் சப்த ரிஷி மண்டலத்தை தோற்றுவிக்கிறார். அப்படியே நட்சத்திரங்களையும் படைக்கிறார். அதோடு நிற்காமல் திரிசங்குவை சுற்றி தேவர்களையும் உண்டாக்குறார். மற்றும் ஒரு தேவேந்திரனையும் நான் படைக்கிறேன்னு சொல்லி தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள்னு எல்லாரும் அவரை போய் அணுகுறாங்க. இப்போது இந்த மாதிரி என்ன இது, கோபத்தோடு நீங்கள் இப்படி கொஞ்சம் அடக்கிக்கோங்க உங்களுடைய கோபத்தை, உடலோட சொர்க்கத்துக்கு போகிறதுன்றது நடக்காத காரியம், வேறு ஒரு தேவேந்திரனை நீங்கள் படைச்சுட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விஸ்வாமித்திரரும் கொஞ்சம் மனம் இழகிறார். திரிசங்கு நின்ன இடமே மற்றொரு சொர்க்கலோகமாக நிரந்தரமாக இருக்கட்டும்னு சொல்கிறார். தேவர்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. திரிசங்குவனுடைய விவகாரத்தினால தன்னுடைய தவம் கெட்டு போனதை விஸ்வாமித்திரர் உணர்றார். விசாலி நதிக்கரையில் திருப்பி தவம் புரிய தொடங்குறார். அங்கே தவம் புரிஞ்சுட்டு இருக்கிறச்சே அம்பரீஷ மன்னனுக்கும் சுனச்சேபன் அப்படின்ற பெயர் கொண்ட ரிஷிகுமாரனுக்கும் விஸ்வாமித்திரனின் அருளால் நன்மை கிடைக்கிறது. ஆனால் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மேனகியை பார்த்து அவர் மனசில் பறி கொடுத்துட்றார். தவம் மீண்டும் கலைஞ்சுடுறது. பிரம்ம ரிஷி ஆயிடுறதுன்ற வைராகியத்தை மட்டும் விடாத விஸ்வாமித்திரர் மீண்டும் கடன் தவம் புரிகிறார். பிரம்மதேவனும் அவர் முன்ன தோன்றார். நீ மகரிஷி ஆயிட்டீர் அப்படின்னு அங்கீகரிக்கிறார். ஆனால் விஸ்வாமித்திரர் தான் விரும்பின பிரம்ம ரிஷி நிலையை அடையாததுனால அதை நாடி மேலும் தவம் பண்ண தொடங்குறார் விஸ்வாமித்திரர். கோடை காலத்தில் 4 பக்கத்துலேயும் தீயினால் சூழப்பட்டவராக போலவும், குளிர்காலத்தில் நீரின் உள்ளே நின்னுண்டும் இரவு பகலாக காத்தையே உணவாக உட்கொண்டுண்டு நீண்ட நெடிய தவத்தை விஸ்வாமித்திரர் புரிகிறார். அதன் உக்ரத்தை தாங்க முடியாத தேவர்கள் இந்திரனை வேண்டிக்கிறாங்க. அவர் விஸ்வாமித்திரனுடைய தவத்தை தடுக்க ரம்பை அனுப்புகிறார். தனது தவத்தை கெடுக்க வந்த அவளை விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு சபிச்சுடுறார். இப்படி தவ வலிமையை மீண்டும் இழந்துடுறார் அவர். அப்படி செய்ய தொடங்கின தவத்தின் காரணமாக அவருடைய தலையிலிருந்தே ஆவி பறக்க ஆரம்பிக்கிறது. தேவர்களும் ரிஷிகளும் கலங்குறாங்க. கடல்கள் கொந்தளிக்கிறது, மலைகள் வெடிக்கிறது, பூமி நடுங்கிறது, சுழல் காற்று வீசுறது, சூரியன் ஒளி மங்க ஆரம்பிச்சிடுறார். உலகங்களும் பொசுக்கிடுமோன்ற நிலை தோன்றது அவருடைய ஜுவாலாக்னி அப்படி இருக்குது. தேவர்கள்லாம் பிரம்மாவை வேண்டிக்கிறாங்க. அவர் விஸ்வாமித்திரர் முன்ன தோற்றம் பெறார். நீர் பிரம்ம ரிஷி ஆணியர்னு தேவர்களோட கூடி நின்று சொல்கிறார். அப்பையும் கூட விஸ்வாமித்திரருக்கு திருப்தி வரல. வேதங்களையெல்லாம் முழுசாக அறிஞ்சவாளும் சிறந்தவரும் பிரம்மதேவரின் மகனுமான வசிஷ்டர் என்ன பிரம்ம ரிஷின்னு ஏற்றுக்கணும். அது வர என் தவம் முற்று பெறாதுன்னு சொல்லிடுறார் விஸ்வாமித்திரர். தேவர்கள் வசிஷ்டரை போய் நாடி கேட்குறாங்க. அவர் விஸ்வாமித்திரர்கிட்ட, நீங்கள் பிரம்ம ரிஷி தான், அதில் சந்தேகம் இல்லை, இனி உங்களுக்கு கிட்டாததுன்றது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுறார். இப்படி பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரர் அதற்கு பின்னர் தவங்களை செஞ்சு பூமி முழுசும் உலாவின் இருக்கார். இவர் ரிஷிகளில் சிறந்தவராக இருக்கார், வீரியத்தின் இருப்பிடமாக இருக்கார், தவமே உருவெடுத்தவராக இருக்கார். இதுதான் விஸ்வாமித்திரனுடைய வரலாற்று. இதை சதானந்தர் ராமலக்ஷ்மணாலுக்கு சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.